அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு திருத்தணிகை என்று அழைக்கப்படும் திருத்தணியின் சுவாரஸ்யமான கதையை காண்போம் வாரீர். வேடர் தலைவன் நம்பிராஜன் காட்டிற்கு செல்லும் போது வள்ளிக்கொடியில் ஒரு குழந்தையை கண்டெடுத்தான். அதனால் அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான். அவள் வளர்ந்ததும் திணைக்குணம் காத்து வந்தாள். அவளை கண்ட நாரதர் முருகனிடம் சென்று வள்ளியை பற்றி எடுத்துரைத்தான். வள்ளியை ஆட்கொள்ள நினைத்த முருகன் வேடுவன் வடிவில் வந்து அவளை வம்பிழுத்தான். அப்போது சிலர் வேடர்கள் அந்த பக்கம் வரவே முருகன் மாமரமாக மாறி நின்றான். வேடனை காணாது வியந்த வள்ளி தன் வேலையை தொடர்ந்தான். விடுவானா முருகன்? மறுபடியும் வயோதிகன் வடிவில் வந்து வள்ளியிடம் வம்பு செய்தான். இம்முறையும் ஆட்கள் நடமாடவே செய்வதறியாத முருகன் தன் அண்ணன் விநாயகனை துணைக்கு அழைக்க அவர் யானை வடிவில் வந்து வள்ளியை துரத்த அவள் பயத்தில் அந்த வயோதிகனிடம் தஞ்சம் புகுந்தாள். அவர் திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகப்பெருமானே என்று அறிந்த வள்ளி அவளுடன் இணைந்தாள். தன் பெண்ணை யாரோ வயோதிகன் வம்பிழுப்பது அறிந்து நம்பிராஜன் வேடர்களுடன் முருகப்பெருமானிடம் போரிட வந்தார். வந்திருப்பது தன் குலதெய்வமே என்று அறிந்து அவரை வணங்கி தன் செல்வ புதல்வி வள்ளியை அவருக்கு மனம் முடித்தான். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிந்து கோபம் தணிந்து அமர்ந்த மலையே தணிகை மலையாகும். அதனால்தான் கந்தசஷ்டி பெருவிழாவின் போது சூரசம்ஹாரம் நடைபெறாத ஒரே படை வீடு திருத்தணியாகும். அன்பும் கருணையும் கொண்டு நம் வன்பினைகளையும் வருந்து பிணிகளையும் போக்க வேலின்றி அபயாஸ்தம் காட்டி அருளும் தணிகை முருகனை வழிபடுவோம் வாரீர். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருத்தணிகை முருகனுக்கு ஹரஹரோஹரா.